அத்தியாயம் 11. உருட்டு கதைகள். மிருதன் தனது போர் முறை சக்தி நிலைகளை ஒரு விரைவான பார்த்தார். மேலும் அவர் கிட்டத்தட்ட எல்லாவற்றுடனும் இணக்கமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். பெரும்பாலான விழித்தெழுந்த மனிதர்களுக்கு ஒரே ஒரு போர் சக்தி சமன் செய்யும் அமைப்பு மட்டுமே இருந்தது. அரிய மேதைகளுக்கு மட்டுமே 2 போர் சக்தி சமன் செய்யும் அமைப்புகள் இருந்தன என்பதை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும். சிலருக்கு பல திறன்கள் இருக்கலாம், ஆனால் பொதுவாக அந்த திறன்கள் ஒரே சக்தி மூலத்தையோ அல்லது அதிகபட்சம் 2 சக்தி மூலத்தையோ கொண்டிருந்தன. தான் பார்த்ததைப் பற்றி என்ன சொல்வது என்று மிருகனுக்கு தெரியவில்லை. பின்னர் இந்த விஷயங்களை பார்ப்பது பற்றி மட்டுமே யோசித்தான். அவனுடைய உடல் பகுதியும் இருந்தது. அதற்கு அடுத்துள்ள பெயரை பார்த்தாலே வினோதமாக இருந்தது. எண்ணற்ற சக்தியை விழுங்கும் உடல் என்பது எப்படிப்பட்டதா? அவன் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அனைத்து ஆற்றல் வகைகளையும் விழுங்கப் போகிறானா? அது எப்படி சாத்தியம்? பல்வேறு வகையான ஆற்றல்களை தாங்கும் அளவுக்கு அவனது உடல் எதனால் ஆனது? இந்த பைத்தியக்காரத்தனமான திறனை பெற அவனுக்கு என்ன வகையான அசுரன் தேவை? இதை பற்றி யோசித்துக் கொண்டே மிருதன் மற்ற அனைத்தையும் புறக்கணித்தான். இப்போது அவன் விரைவில் வீட்டிற்குச் செல்ல வேண்டியிருந்தது. மேலும் அவரது நிலைத்திரை எங்கோ செல்வது போல் இல்லை. அவர் வீட்டிற்கு வந்ததும் அதை மீண்டும் சரிபார்த்து பின்னர் அவர் வந்ததும் எல்லாவற்றையும் வரிசைப்படுத்த முடியும். சரி, இந்த மாற்றத்தை நான் எப்படி செயல்தவிர்க்க முடியும்? நான் அதைச் செய்வேனா? ஒருங்கிணைந்த பயன்முறையை செயலிழக்கச் செய்தல். மனித வடிவத்திற்கு திரும்புதல். மிருதனின் மனதில் ஒரு இயந்திரக் குரல் எதிரொலித்தது. தனது உருமாற்றத்தை எப்படி மாற்றுவது என்று மிருதன் யோசித்துக் கொண்டிருந்தபோது, தனது மனித வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ள நினைத்த தருணத்தில் அவன் தானாகவே தனது மனித வடிவத்தை மீண்டும் பெறுவதையும், தற்போதைய நீண்ட வெள்ளை முடி மீண்டும் தனது குறுகிய சுருள் பொன்னிற முடியாக மாறுவதையும் அவரது தலையில் ஒரு அறிவிப்பு ஒலிப்பதைக் கேட்டான். அவரது நீண்டு கொண்டிருந்த கூர்மையான நகங்களும் அதன் அசல் வடிவத்திற்கு திரும்பின. அவரது அழகாக வெட்டப்பட்ட விரல் நகங்கள். சரி, இப்போ இது எல்லாம் சரியாயிடுச்சு. நான் வீட்டுக்குப் போகணும். அந்த அயோக்கியர்களால என் பிரேஸ்லெட் உடைஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு எனக்குத் தெரியல. ஆனா இப்போ என் பெற்றோர் அகாடமிக்கு போன் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கலாம். நான் என்ன சொல்றது? நான் பயிற்சி மையத்துல பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் கிளம்பும்போது வெளியே போயிட்டேன். அதனால அது அப்படியே இருக்கும். எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் ஏதாவது யோசிக்கணும். மிருதன் தனக்குள்ளேயே யோசித்துக் கொண்டே பெருமூச்சு விட்டான். பிறகு ஒருங்கிணைந்த பயன்முறை பகுதியளவு செயல்படுத்தப்பட்டது. வலுவூட்டல் மற்றும் கேல் சவாரி திறன் செயல்படுத்தப்பட்டது. இயந்திர குரல் அறிவித்தது. நான் நினைத்தது போலவே ஒவ்வொரு திறமையையும் ஓரளவு செயல்படுத்த முடியும். மேலும் திறன்களை பயன்படுத்த நான் என் ஓநாய் வடிவத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் நான் நினைக்கிறேன், இந்த வழியில் திறன் பலவீனமடைவது போல் உணர்ந்தேன். ஆனால் அது போதுமானது. நான் இப்போது சண்டையிடுவது போல் இல்லை. கட்டிடத்தை விட்டு வெளியேறும்போது மிருதன் யோசித்தான். ஆனால் கட்டிடத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அவன் வலுவூட்டல் திறன் மற்றும் கேல் சவாரி திறன் இரண்டையும் ஓரளவு செயல்படுத்தினார். இது அவன் தனது ஒருங்கிணைக்கப்பட்ட வேர்வொல்ஃப் கிங்ஸ்பிரிட் மூலம் பெற்ற 2 திறன்களாகும். வலுவூட்டல் திறன் அவரது அனைத்து புள்ளி விவரங்களையும் ஓரளவு மேம்படுத்துகிறது மற்றும் கேல் சவாரி திறன் அவரை காற்றில் சவாரி செய்ய உதவுகிறது. அவர் ஓடும்போது அல்லது எந்த வகையான இயக்கத்தையும் செய்யும்போது காற்றை பயன்படுத்தி தனது வேகத்தை அதிகரிக்க முடியும். ஒரு கட்டிடத்திலிருந்து ஒரு உருவம் தெரியாத இடத்தை நோக்கி வேகமாகச் செல்வதைக் காண முடிந்தது. ஆனால் அந்த உருவம் நகர்ந்து கொண்டிருந்த வேகம் ஏற்கனவே ஒரு சாதாரண மனிதனின் வேகத்தை விட அதிகமாக இருந்தது. இந்த உருவத்தின் அடையாளத்தை யாராவது கண்டுபிடித்தால் முன்பு எந்த திறனும் இல்லாத அதே தோல்வியுற்றவர்தான் என்பதைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைவார்கள். ஆனால் இப்போது அவன் காற்றை விட வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தான். அவன் தரையில் சறுக்குவது போல் எந்த தடயங்களையும் விட்டு வைக்கவில்லை. தொலைவில் உள்ள ஒரு வீட்டை அடைய மிருதன் அதிக நேரம் எடுக்கவில்லை.
இங்குதான் மிருதன் தனது பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் வசித்து வந்தான். இந்த வீடு மிகப் பெரியதாகவும் இல்லை, மிகச் சிறியதாகவும் இல்லை. இது ஒரு இடைக்கால பாணி மாளிகையின் உணர்வைக் கொண்டிருந்தது. இது ஒரு மாளிகையாக தோன்றினாலும் அசுரர்கள் அல்லது மிருகங்கள் அல்லது இந்த இடத்தில் தங்களைக் கண்டுபிடிக்கும் எந்த உயிரினங்களும் குறைந்தபட்சம் எளிதில் உடைக்க முடியாதபடி சிக்கலான நுட்பங்களை பயன்படுத்தி கட்டிடம் பலப்படுத்தப்பட்டது. அவரது பெற்றோர் ஒரு காலத்தில் சிறந்த வேட்டைக்காரர்களாக இருந்தனர். அவர்களுக்கு அனுபவத்தில் நல்ல பங்கு இருந்தது. ஆனால் சில நிகழ்வுகள் காரணமாக அவர்கள் ஓய்வு பெற்று தங்களுக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்க முடிவு செய்தனர். கட்டுப்பாடுகள் மீறப்பட்டால் அவர்களின் வீட்டின் முன் அல்லது ஒருவேளை வீட்டிற்குள் கூட எப்போது பிளவு ஏற்படும் என்று யாருக்கும் தெரியாததால் இந்த மாளிகையை அவரது பெற்றோர் வாங்கி மீண்டும் கட்டினார்கள். மிருதன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு பின்னர் மாளிகைக்குள் செல்லும் வாயிலுக்கு முன்னால் நின்று கொண்டு மூச்சை வெளியே விட்டான். அவனுக்கு முன்னால் தரையில் இருந்து சுமார் 4 முதல் 5 மீட்டர் உயரத்தில் ஒரு கோட்டை வாயில் இருந்தது. இது அவர்களின் மாளிகையின் சுவர்களில் ஏதேனும் ஒரு அசுரன் அல்லது மிருகம் ஏறுவதற்கான சாத்தியக்கூறுக்கான ஒரு தற்செயல் திட்டமாகும். சிறிது நேரத்திற்குப் பிறகு மிருதன் தனது பையிலிருந்து ஒரு சாவி அட்டையை எடுத்து பின்னர் தனது இடதுபுறத்தில் உள்ள வாயிலுக்கு அடுத்துள்ள மானிட்டரை உற்று பார்த்தான். இந்த சாவி அட்டைதான் இந்த மாளிகையை திறக்க ஒரே வழி. பவநாதன் மற்றும் அவரது குண்டர்களுடனான மோதலின் போது அவர் எப்படியாவது சாவி அட்டையை இழந்திருந்தால் அவன் வெளியே இருக்க வேண்டியிருக்கும். இதற்குக் காரணம் சுவர்களில் ஒரு பாதுகாப்பு அமைப்பு வைக்கப்பட்டு சிறிது நேரம் வாயில்களில் மோதிக்கொண்டிருந்தால் அது பாதுகாப்பு அமைப்பை தூண்டும். அவை இரக்கமின்றி மின்சாரம் தாக்கி இறக்கக்கூடும். மேலும் அவை பலவீனமான உயிரினங்களாகவோ அல்லது மக்களாகவோ இருந்தால் அவை இறந்து போகக்கூடும். பெரும்பாலான பிரபலமான குடும்பங்களின் வீடுகள் இப்படித்தான் கட்டப்பட்டன. உண்மையிலேயே பணக்காரர்களாகவும் அந்தஸ்து பெற்றவர்களாகவும் இருந்த குடும்பங்களைப் பொறுத்தவரை அவர்களுக்கு இதைவிட அதிகமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்தன. உதாரணமாக, அடையாள அட்டை அல்லது சாவி அட்டை இல்லாமல் அவர்களின் வீடுகளுக்கு அருகில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைய முடியாது. கட்டிடத்தை நெருங்குவதற்கு முன்பே சாவி அட்டை அல்லது அடையாள அட்டையை தூரத்திலிருந்து சமீபத்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்கேன் செய்யப்படும். இதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்த மிருதன் அந்த பாஸ்டர்டுகள் தனது பொருட்களை குழப்பவில்லை என்பதில் மகிழ்ச்சி அடைந்தான். இல்லையெனில் அவன் உள்ளே நுழைவதற்கு முன்பு யாராவது உண்மையில் மாளிகையிலிருந்து வெளியே வரும் வரை அவன் வெளியே முகாமிட வேண்டியிருக்கும். மிருதன் தனது பெற்றோரிடம் சொல்ல வேண்டிய பொய்களை தயாரித்துக் கொண்டே மானிட்டரின் முன் நடந்தான். அவை வெள்ளை பொய்கள் என்றாலும். மிருதன் சாவி அட்டையை வாயிலுக்கு அருகில் இருந்த மானிட்டரில் அழுத்தினார். கேட் தானாகவே திறந்ததால் 1 மணி ஒலி கேட்டது. மணி ஓசைக்குப் பிறகு 2 வாயில்களும் உள்நோக்கி திறந்தன. மிருதன் சிறிது நேரம் உள்ளே ஒரு பார்வை பார்த்தார். பின்னர் மீண்டும் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தான். பின்னர் தன்னை தயார்படுத்திக் கொள்ள மெதுவாக மூச்சை வெளியேற்றினார். பின்னர் தன்னை தயார்படுத்திக் கொண்ட பிறகு அவன் மாளிகையின் வாயில் வழியாக நடந்து சென்றான். மிருதன் மாளிகைக்குச் செல்லும் பாதையில் கால் வைத்தவுடன் வாயிலின் உள்பகுதிக்கு அருகில் நின்ற காவலர்கள் அவரது தோற்றத்தை கவனித்தனர். அவர்கள் விரைவாக வந்து அவனை வரவேற்றதால் அவர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இளம் மாஸ்டர், நீங்கள் திரும்பி வந்துவிட்டீர்கள். காவலர்கள் அனைவரும் மிருதனிடம் சொன்னார்கள். அவன் கொஞ்சம் திடுக்கிட்டார். அவன் இதற்கு பழகிவிட்டாலும் இன்று அவன் மிகவும் பதட்டமாக இருந்ததால் இந்த காவலர்களைப் பற்றி ஒரு நொடி மறந்துவிட்டான். தனக்கு முன்னால் இருந்த 3 மாடி மாளிகையை நோக்கி நடந்து செல்லும்போது மிருதன் காவலர்களைப் பார்த்து அலட்சியமாக தலையை ஆட்டினான். அவன் கட்டிடத்தை நோக்கி நடந்து செல்லும்போது காவலர்கள் அவரது முதுகுக்கு பின்னால் பேசத் தொடங்கினர். அவர்களின் பார்வையில் இருந்து நிழல் மறைந்தது. இன்று அவரது நடத்தையில் ஏதோ விசித்திரமாக இருப்பதை அவர்கள் கவனித்திருந்தனர். வழக்கமாக மிருதன் இந்த காவலர்களிடம் எதுவும் சொல்ல கவலைப்பட மாட்டான். ஏனெனில் அவர்கள் அனைவரும் அவரது திறனை எழுப்பாததற்காக அவனை இழிவாக பார்க்கிறார்கள். ஆனால் இன்று
அவன் உண்மையில் அவர்களை வரவேற்றான். இது இந்த காவலர்களுக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. வழக்கமான இளம் எஜமானருக்கு என்ன ஆயிற்று? காவலர்களில் ஒருவர் மற்றவர்களிடம் கூறினார், "எனக்குத் தெரியாது, ஆனால் அவர் இன்று கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்தார்." மற்றொருவர் பதிலளித்தார், "நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அவரைச் சுற்றியுள்ள காற்று இன்று கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இல்ல, அவர் முற்றிலும் வேற ஆளா மாறிட்ட மாதிரிதான் இருந்தது." காவலர்களில் ஒருவர் சிந்தனையுடன் பார்த்தபடி கூறினார், "நீங்க சொன்னதுமே நானும் அதை கவனிச்சேன்." "முடியுமா?" "இல்லை, அது முடியாத காரியம். இத்தனை வருஷமா அவரால அதைச் செய்ய முடியல." காவலர்களில் ஒருவர் ஒப்புக்கொண்டார். "என்ன சொல்றீங்க?" "அது ஒரு சிறிய கணம்தான். ஒருவேளை அது என் கற்பனையாக இருக்கலாம், ஆனால் இப்போதுதான் அவரிடமிருந்து பயங்கரமான அளவு மானா எழுச்சி பரவுவதை உணர்ந்தேன். அதனால் அவர் தனது திறனை எழுப்பியிருக்கலாம் என்று நான் நினைத்தேன், ஆனால் நான் அதை மிகவும் சந்தேகிக்கிறேன். அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது, ஆனால் இன்னும் தேவதை பனி மந்திரவாதி போன்ற ஒரு உயர் வேட்டைக்காரன் எப்படி மந்திரத்தை பயன்படுத்தவோ அல்லது தனது தந்தையின் இரத்தத்தை கையாளும் திறனை எழுப்பவோ முடியாத ஒரு சந்ததியை உருவாக்க முடியும்? இது மிகவும் அவமானகரமானது." தம்பி கூட ஏற்கனவே தனது திறமையை விழித்துக் கொண்டான், ஆனால் மூத்த சகோதரனால் முடியவில்லை. அவன் உண்மையில் ஸ்மித் குடும்பத்தின் அவமானம். காவலர்கள் மிருதன் பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது அவன் ஏற்கனவே மாளிகையின் முதல் மாடிக்குள் நுழைந்துவிட்டான். பெரிய அறையில் யாரும் இல்லாததைக் கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான். தனது பெற்றோர் இப்போது வீட்டில் இல்லாததை கவனித்து மிருதன் நிம்மதியின் வெளிப்படுத்தி 2வது மாடிக்குச் செல்லும் படிக்கட்டு நோக்கி நடக்கத் தொடங்கினான். இருப்பினும் அவன் படிக்கட்டுகளில் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு முன்பே அவனுக்குப் பின்னால் ஒரு குரல் ஒலித்தது. "நீ எங்கே இருந்தாய்?" மிருதன் பின்னால் ஒரு குளிர்ச்சியான மற்றும் கோபமான குரல் எதிரொலித்தது. பனிக்கட்டி குரலை கேட்டதும் அவன் அந்த இடத்திலேயே நடுங்க, அவனை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. குரல் வந்த திசையில் மிருதன் மெதுவாக திரும்பினான். தெரியாத நேரத்தில் மிருதனுக்கு பின்னால் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. அந்த உருவம் முகத்தில் குளிர்ச்சியான வெளிப்பாட்டுடன் அவனை பார்த்துக் கொண்டிருந்தது. இந்த உருவத்தின் அடையாளம் மிருகனுக்கு தெரியும். அது சந்தேகத்திற்கு இடமின்றி அவரது சொந்த அம்மாதான். "அம்மா, நான் திரும்பி வந்துட்டேன்." மிருதன் சற்று வித்தியாசமான தொனியில் சொன்னான். ஆனால் அவனது தாயார் அதே குளிர்ச்சியான முகபாவத்துடன் அவனை பார்த்து, "நீ எங்கே இருந்தாய் என்று நான் கேட்டேன். ஏன் இரவு 10 மணிக்குத்தான் வீட்டிற்கு வருகிறாய்? நான் எத்தனை முறை உன் பிரேஸ்லெட்டை அழைத்தேன், உன்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று உனக்கு ஏதாவது தெரியுமா? உன் இருப்பிடம் பற்றி விசாரிக்க அகாடமிக்கு கூட போன் செய்தேன், ஆனால் என் மகன் ஏற்கனவே 7 மணிக்கு கிளம்பிவிட்டான் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது நேரம் என்ன? நீ அகாடமியை விட்டு வெளியேறி 3 மணி நேரம் ஆகிறது, ஆனால் இப்போதுதான் வருகிறாய். அப்படியானால் அரை மணி நேரத்திற்கு பதிலாக வீடு திரும்ப 3 மணி நேரம் ஆன இந்த நேரத்தில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்?" தனது தாயாரின் தொடர் கேள்விகளால் மிருதன் திகைத்துப் போனான். எந்த கேள்விக்கு முதலில் பதில் அளிப்பது என்று தெரியாமல் சிறிது நேரம் வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தான். இருப்பினும் மாளிகைக்குள் வருவதற்கு முன்பு மிருதன் தன்னை தயார்படுத்திக் கொண்டான். எனவே சிறிது நேரத்திற்குப் பிறகு தனது கதையைச் சொல்ல வாயைத் திறந்தான். "அம்மா, நான் வீட்டிற்கு வரும் வழியில் ஒரு பிளவை சந்தித்தேன். 2 பயங்கரமான அரக்கர்களுக்கு இடையிலான சண்டையில் நான் சிக்கியதால் சரியான நேரத்தில் வீட்டிற்கு வர முடியவில்லை. அந்த நேரத்தில் நான் மயக்கமடைந்தேன். நான் நினைவுக்கு வந்தபோது 2 அரக்கர்களையும் எங்கும் காணவில்லை." மிருதன் தனது தாயிடம் சுருக்கமாக ஏதோ பயங்கரமான ஒன்றை நினைவு கூர்ந்தது போல் முகத்தில் லேசான முகச்சுளிப்புடன் கூறினான். இது அவளை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. "என்ன?" மாளிகையின் முதல் தளத்தில் அதிர்ச்சியடைந்த குரல் சத்தமாக எதிரொலித்தது.